ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது சண்டே எடுத்த வீடியோ. நேற்று வீடியோ எடிட் பண்ண முடியலை, அதான் இன்றைக்கி போடுறேன். ஹஸ்பண்டும் மதிரா வந்து கார்டன் க்ளீன் நின்றாங்க காலையில் இருந்து. என்னென்னா அவர் வந்து க்ளீன் பண்ணி கொண்டு இருந்தார். சரி, இப்போ நாங்கள் மட்டும் வீட்டுக்குள்ளே இருந்து என்ன செய்கிறேன்னு, நான் சமையல் வேலையும் பெருசாக இல்லை, அப்படியே சுற்றி திரிஞ்சேன். சரி, பார்த்துட்டு மீன் பொரிப்போம்னு சொல்லி யோசித்தேன். டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, கல் இருக்குது, சிரட்டை இருக்குது, குச்சியும் கொஞ்சம் இருக்குது, போட்டு வெளியில் அடுப்பு மூட்டி சமைப்போம்னு சொல்லி கொஞ்சம் பயந்தான், யாரும் பக்கத்தில் எதுவும் சொல்லிடுவாங்களேன்னு சொல்லி. இருந்தாலும் ஒரு தைரியத்தை வரவழைச்சிட்டு 3 குட்டி கல்லை எடுத்து வச்சு, தேங்காய் வாங்கினதில் சிரட்டை எடுத்து வச்சுருந்தேன். நான் அதையும் வச்சு இந்த மரம் வெட்டி போட்டிருந்தவர் போன கிழமை. அதில் வந்து நிறைய தடி இருந்துச்சு. அப்போ அந்த தடியையும் எடுத்து சின்ன சின்ன நான் உடைச்சி அதையும் வச்சோன்னே நல்லா பற்றி எரிச்சிட்டு நான் நல்லா எண்ணெயையும் விட்டு மீன் வந்து வச்சுருந்தேன். நான் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். நான் இந்த சாடின் மீன், சின்ன மீன், அதையும் எடுத்து அப்போ நல்லா பொரிச்சு பார்ப்போம்னு சொல்லி பொரிச்சேன். நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதிர வித்தியாசமாக சுற்றி பார்த்து கொண்டு இருந்தா. என்னென்னா என்ன வெளியால் வச்சு என் ஃபயர் வருதுன்னெலாம் கேட்டுக்கொண்டு இருந்தா. அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு கொஞ்சம் புது விஷயமாக தானே இருக்குது. ஆனால் அவ்வளோ மனசுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, ஒரு மாதிரி எங்களோட ஊர்லேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அது இப்போ இந்த வெளி அடுப்பு வச்சு சமைச்ச ஆக்களுக்கு வந்து அந்த ஃபீலிங் தெரியும். ஒரு மாதிரி நிறைய ஒத்தென்டிக்காக இருந்துச்சு அந்த ஃபீலிங் வந்து. நல்லா எண்ணெய் சூடாக விட்டுட்டு, உங்களுக்கு தெரியும் அந்த அடுப்பு வந்து சூடு பிடிச்சிட்டேன். அதோட வந்து இரும்பு சட்டி சூடு பிடிச்சிட்டேன்டா டக்குண்டு நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடும். நல்லா போட்டு பொரிச்செடுத்தேன். சூப்பர் டேஸ்டான ஒரு மீன். ஆனால் என்னதான் சொன்னாலும் இந்த சிரட்டை இதுகளெல்லாம் வச்சு, சுள்ளியெல்லாம் வச்சு, விறகெல்லாம் வச்சு பொரிக்கேக்க, அதோட இரும்பு சட்டியில் பொரிக்கேக்க அதில் டேஸ்ட் ஒரு வித்தியாசமான டேஸ்ட் தான். அடுத்த சம்மருக்கு கட்டாயம் நிறைய அவுட்டோர் குக்கிங் செய்யலாம்னு சொல்லி யோசிச்சுருக்கேன். இந்த முறை நாங்கள் வந்தது லேட் தானே, அதோட வந்து கார்டன் எல்லாம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி கிளியர் பண்ணி எடுக்கிறதுக்கு டைம் போயிட்டுது. நீ ஆல்ரெடி சம்மரும் முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டுது, ஸ்கூலும் தொடங்க போகுது. ஸோ அடுத்த சம்மருக்கு கட்டாயம் எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் நிறைய அவுட்டோர் குக்கிங் செய்யலாம்னு யோசிச்சுருக்கிறேன். உங்களுக்கு அது பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிச்சுன்னா நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இப்படி செய்திருக்கிறீங்களான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. செய்யாதாக்கள் கட்டாயம் இதை செய்து பாருங்கள், வாய்ப்புகள் கிடைச்சிதுன்னு சொல்லி சொன்னால். நல்லா சிரட்டை அதுகள் எடுத்து வச்சிங்கன்னா டக்குன்னு எரிஞ்சிடும். எரிஞ்சிச்சுன்னு சொல்லி சொன்னால் நல்லா சமைக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லாமல். கேஸில் மினக்கட்டு கொண்டு இருக்கிறதுக்கு இதில் டக்குன்னு சமைச்சிட்டு போயிடலாம். இந்த டீப் ஃப்ரைங்கான விஷயங்கள் எல்லாம் இதில் செய்கிறது அவ்வளவு நல்லா இருக்கும். மனசுக்குமே அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள் எப்படி எரியுதுன்னு சொல்லி கொழுந்து விட்டு அந்த சுள்ளி அதிலெல்லாம் காய வச்சுருந்தது, அது நல்லா நெருப்பு பிடிச்சி நல்லா எரிஞ்சிச்சுது. பாருங்கள் இப்படி மொறுன்னு சொல்லி அதை எடுக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா மொரண்டு சூப்பராக சாடின் மீன் ரெடி ஆகிட்டுது. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.